உங்க பிள்ளையோட ஃபியூச்சர் இது இந்தியால இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மா மனசுலயும் ஓடிட்டே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அவங்களுக்கு சரியான படிப்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா இந்த ஒரு முடிவு அவங்களோட வாழ்க்கையை முழுசே மாத்தக்கூடியது. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல தானே. வாங்க இந்த முக்கியமான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டூடெண்டோட லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். 10வது முடிச்சதும் இந்த 3 வழியில எதை செலக்ட் பண்றதுங்கிறது அவங்க எதிர்காலத்தே தீர்மானிக்க போற ஒரு பெரிய முடிவு. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய முடிவு நிஜத்துல எப்படி எடுக்கப்படுது? பெரும்பாலும் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த குரூப் எடுக்கறாங்கன்னு, இல்லனா தற்காலிகமா ஒரு விஷயத்துல இருக்கிற ஆர்வம், இத வச்சுதான் முடிவெடுக்கறாங்க. இது ஒரு தப்பான அணுகுமுறை மட்டும் இல்ல, இது ஒரு ரிஸ்கான யூக விளையாட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபீல்ட்ல ரொம்ப ஆர்வம் இருக்கலாம், ஆனா அது மட்டும் போதுமா? இங்கதான் பேஷன் மிஸ்மேட்ச்னு ஒரு சிக்கலே வருது. அப்படின்னா என்னன்னா, ஒரு மாணவரோட மூளை இயற்கையா எப்படி வேலை செய்தோ அதுக்கும் அவங்க தேர்ந்தெடுத்த துறைக்கும் சம்பந்தம் இல்லாம போறதுதான். இதுல நாம பார்க்காத ஒரு உண்மை என்னன்னா, ஆர்வம் மட்டும் வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் பத்தாது. ஒருத்தரோட மூளை அமைப்புக்கு எது சரியா வருமோ அந்த பாதையில போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தை சரியா படிக்கலைன்னா நமக்கு உடனே என்ன தோணும்? அவன் சரியா முயற்சி பண்ணல அப்படின்னு தானே. ஆனா உண்மை என்னன்னா, நிறைய படிப்பு சிக்கல்களுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத வேறொரு ஆழமான காரணம் இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கா? எவ்ளோ நேரம் படிச்சாலும் பரீட்சை நேரத்துல மறந்து போறது, திரும்ப திரும்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்றது, கணக்க பார்த்தாலே கஷ்டமா இருக்கிறது, இதெல்லாம் சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையோட அறிகுறிகள். 80% என்னது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கற்றல் போராட்டங்கள்ல இவ்ளோ பெரிய பங்குக்கு ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான் இருக்கு. அது என்னவா இருக்கும்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பிரச்சனை குழந்தைங்க கிட்ட இல்ல, நாம அவங்கள குறை சொல்றத விட்டுட்டு இது ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இத சரி செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கணும். இது அவங்க தப்பு கிடையாது. சரி, நம்ம மூளை எப்படி ஒரு தகவலை கத்துக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட பாப்போம். ஒரு ஃபேக்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல இன்புட் வழியா தகவல் உள்ள வருது, அடுத்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் பகுதிக்கு போகுது. இங்கேதான் கவனம், வேகம் மாதிரி முக்கியமான கியர்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த கியர்ஸ் ரொம்ப வீக்கா இருந்தா என்ன ஆகும்? தகவல் அடுத்த ஸ்டேஜான ஹையர் திங்கிங்குக்கே போகாது, அங்கே தேங்கி நின்னுடும். அதனால அது ஒருபோதும் நாலேஜ் பேங்க் வரைக்கும் போய் சேராது. இதுதான் படிப்புல வர்ற பல பிரச்சனைகளோட மூல காரணம். இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையான விஷயம் இருக்கு. நம்ம மூளை மாறக்கூடியது. நியூரோபிளாஸ்டிசிட்டி பேருதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை ஒரு செதுக்குன கல் மாதிரி கிடையாது, அது ஒரு களிமண் மாதிரி. சரியான பயிற்சி கொடுத்தா நம்ம மூளையோட நரம்பு இணைப்புகளை பலப்படுத்த முடியும். புத்திசாலித்தனம்ங்கிறது பொறக்கும் போலே தீர்மானிக்கப்படுற விஷயங்கிற கட்டுக்கதையே இது உடைக்குது. இங்க பாருங்க, இது ஒரு மூளையோட நரம்பு இணைப்புகள். எந்த ஒரு சிறப்பு பயிற்சிக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும். இணைப்புகள் எல்லாம் ரொம்ப மெலிசா, தொடர்புகள் கம்மியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு திறனோட ஆரம்ப புள்ளி. ஆனா இப்ப பாருங்க, வெறும் 2 மாச பயிற்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றத்தை, அதே நரம்பு பாதைகள் இப்போ எவ்வளவு அடர்த்தியா வலுவா மாறிருக்கு பாத்தீங்களா? இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டியோட அற்புதம். இது வெறும் தியரி இல்ல, இது சயின்ஸ் மூலமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க மூளைக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அது அவங்களோட கைரேகை மாதிரி. அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத காட்டுற ஒரு தனித்துவமான ப்ளூ பிரிண்ட். இதத்தான் நாம காக்னிட்டிவ் சிக்னேச்சர் அல்லது அறிவாற்றல் கையொப்பம்னு சொல்றோம். இது அவங்க மார்க் ஷீட்டை விட அவங்க வெற்றியை சரியா கணிக்க உதவும். பொதுவா ஸ்கில்ஸ்னு சொல்றோம், ஆனா அதுல நிறைய வகை இருக்கு. இப்போ இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். உதாரணத்துக்கு, ஒரு சூப்பரான இன்ஜினியர் ஆகணும்னா உங்களுக்கு ரீசனிங் திறன் ரொம்ப முக்கியம். அதுவே ஒரு IAS ஆபீசர் ஆகணும்னா நல்ல நினைவாற்றல் திறன் வேணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட அறிவாற்றல் திறன்கள் தேவைப்படுது. இந்த அறிவாற்றல் திறன்கள் எல்லாம் பெரிய பெரிய வேலைக்கு மட்டும் இல்லங்க, ஸ்கூல்ல படிக்கிற மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் மாதிரியான பாடங்கள்ல நல்லா பண்றதுக்கும் இதுதான் அடிப்படை. சரி, அப்ப நம்ம குழந்தையோட இந்த அறிவாற்றல் சுயவிவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? இல்லவே இல்ல. இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி இது உங்களுக்கு வழிகாட்டும். மொத்தமே 5 ஸ்டெப் தான். எல்லாமே ஆன்லைன்ல ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும். இந்த 5 படிகள் மூலமா ஒரு மாணவர் நிச்சயமற்ற தன்மையிலிருந்து அவங்களுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவான திட்டத்துக்குள்ள போக முடியும். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு 14 வயசு மாணவரோட நிஜமான வெற்றி கதை. வெறும் 2 மாசத்துல சரியான பயிற்சி மூலமா இந்த மாணவரோட ரீசனிங், மெமரி மாதிரியான முக்கியமான திறன்கள் எவ்ளோ ஆச்சரியமா முன்னேறி இருக்குன்னு பாருங்க. இதுதான் டேட்டா அடிப்படையில செயல்படுறதோட சக்தி.
இதோட முடிவு என்னவா இருக்கும்? ரொம்ப நம்பிக்கையோட தெளிவான பாதையில போற ஒரு மாணவர். இது ஸ்டூடெண்ட்க்கு மட்டுமல்ல, மொத்த குடும்பத்துக்கும் பரீட்சை டென்ஷனை குறைக்கும். சோ இப்போ உங்க முன்னாடி 2 வழி இருக்கு. ஒன்னு, பழைய மாதிரி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்றது. இதுல அவங்க சீக்கிரமே சோர்ந்து போக வாய்ப்பிருக்கு. இல்லனா ஸ்மார்ட்டா அவங்க மூளையோட திறனுக்கே பயிற்சி கொடுத்து அவங்களோட ப்ராசஸிங் பவரை அப்கிரேட் பண்றது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் அளவிட முடியாத ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. அத நம்ம எப்படி வெளிக்கொண்டு வரோங்கிறது தான் முக்கியம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான சாராம்சம் இதுதான். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் அது யூகத்துல அமையக்கூடாது. தெளிவான டேட்டா அடிப்படையிலான பார்வையில அமையணும். இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணுமா? இங்க கொடுத்திருக்கிற விவரங்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். மறக்காதீங்க, உங்க குழந்தையோட ஆற்றல் ஒரு நிலையான எண் கிடையாது. அது ஒரு விரிவாக்கக்கூடிய கட்டமைப்பு. வாங்க, அத நாம சேர்ந்து கட்டமைக்க ஆரம்பிக்கலாம். Thank you. Namaste.